அண்மை செய்தி. பெஞ்சன் புயல் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்பு என தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அத்தியாவசிய தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுதாகர் இணைகிறார். வணக்கம் சுதாகர், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து நிர்வாகத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த புங்கல் புயல் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் 29/11/2024 முதல் 1/12/2024 வரை இந்த கனமழை மற்றும் மிக கனமழை பெய்ய உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததை அடுத்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக குறிப்பாக தாழ்வான பகுதிகளாக 390 பகுதிகள் கண்டறியப்பட்டு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 290 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளது. மேலும் 15 மண்டல அலுவலர்கள் கொண்ட 33 இன்டீரியர் டிபார்ட்மெண்ட் ஜோனல் மீட்டிங் எனக்கூடிய கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தாழ்வான பகுதிகளில் அனைத்து துறைகளிலும் வெள்ள தடுப்பு உபகரணங்கள், மணல் மூட்டை, சவுக்கு மூட்டை, ஜேசிபி, படகுகள், மரப்படகுகள், இயந்திரங்கள், கயிறு, தார்பாய்கள், மருந்து மாத்திரைகள், பொக்லைன் இயந்திரம், மண்வெட்டி, ஆம்புலன்ஸ் போன்ற அனைத்து கருவிகளையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் 4500 பேர் தன்னாளர்கள் மாவட்ட, கோட்ட மற்றும் வட்டார அளவில் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் மீனவர் பகுதிகளாக கருதப்படக்கூடிய கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 004427427412 போன்ற நம்பரும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட அளவில். விவரங்களுக்கு நன்றி சுதாகர். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.